வணக்கம் guys, welcome back to a brand new video. guys, இன்னைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம போக போறோம். மேட்சிங் மேட்ச் எல்லாம் போட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம். யாரோட ஃபங்க்ஷனுக்குனா நான் சாண்டில், நீயும் சாண்டில், நான் ரெட், நீ black. ரெட் கலர் பேண்ட் கிட்ட இல்ல, அப்படி போட்டா நல்லா இருக்காது. ரெட் கலர் பேண்ட் இருக்கு. ஓகே गाइस, இப்போ வந்து நம்ம ஏன் நல்லா இல்லையா சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து எங்க போக போறோம்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போக போறோம். நம்ம மூணு பேரும் சேர்ந்து ஃபங்க்ஷன் போக போறோம். அங்க போய் கறி மட்டும் ஞம் 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 சாப்பிடுவோம். ஏய் மாப்பிளைக்கு அங்க கறி இருக்காது. மாப்பிள்ளை யாருன்னா ஒரு என்கேஜ்மென்ட்க்கு தான் போக போறோம். மாப்பிள்ளை யாருன்னா நம்ம போன வாரத்துல ஒரு பத்தன வச்சு செஞ்சோம்ல, காருக்குள்ள வச்சு ஒரு பிராங்க் பண்ணோம் பாத்தீங்களா, கார்த்தி. அவனை தான் நம்ம வந்து சரி அவனோட பிராங்க் பண்ண போறோம். அவனோட என்கேஜ்மெண்ட் தான் இன்னைக்கு. ஸோ அங்கே தான் நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து அவனை வச்சு நல்லா ஃபன் பண்ணுவோம். இன்னைக்கு ஜாலியாக சூப்பராக இருக்க போகுது விளாகு. ஃப்ரெண்டோட மேரேஜ்னால் சொல்லவே தேவையில்லை. ஃப்ரெண்டுங்க எவ்வளோ அலப்பறை பண்ணுறோம் அப்படின்றது அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது ஸோ மேரேஜுக்கு வந்து பயங்கரமாக அலப்பறை பண்ணிக்கலாம். இது என்கேஜ்மெண்ட்டு கொஞ்சம் அழகாக போயிட்டு எழுதி இருக்கிற தெரியாமல் இருந்துட்டு வந்துருந்தேன். அவனே சொல்லி தான் அமிச்சான், டே எதுவும் பண்ணிடாதடா, வந்தியா விளாக் எடுத்தியா சாப்பிட்டியான்னு இருக்கணும் அப்படின்னு இருக்கிறான். ஓகே, இப்போ வந்து நம்ம அங்கே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ நம்ம சேனல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு நிறைய ஃபீடு கிடைக்கும். அது வேணாம், உண்மைதான். ஓகே, இப்போ வாங்க நம்ம எல்லாம் ஒன்றா போகலாம். என்னடா பண்ணுற, என்ன பண்ணுற, எங்கே காணோம்? பிரச்சனையாக பணத்தை பதுக்குறா. எவ்வளோடி வச்சுருக்க? என்கிட்ட ஒரு 150 ரூபா இருக்கு. பொய் சொல்ற நீ. பாக்கலையா? இது காட்டுடா. ப்ரூவ் பண்ணிடுவான். ஓ மை காட், சார்ஜ் கம்மியா தான் இருக்கு. எவ்வளவு நேரம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் ஃப்ரெண்ட் நீ என்ன புடிங்கிட்டு இருந்தியான்னு கேக்குறா. இதே போட்றா. கண்ணாலே என்னை கொல்லாதடி, சூரியன் உள்ளங்கையில் விழுந்துச்சே, கடிவாளம் போட்டு வச்சே கடலாக பொங்க வச்சு நீ பாரிய. ஃபர்ஸ்ட் போலி நீ தான். அச்சுரவா உச்சி மண்டையில் வச்சுருவீங்க. சுத்தமாக எனர்ஜியே இல்லை, கையெல்லாம் நடங்குது. ஃபஸ்ட்டியா போதுமா? பெண்ணாக உணர்கிறேன். இப்போதான் பிரச்சனையே ஒரு பெண்ணா உணர்றாளாவா? எவ்வளவு கூட்டமா இருக்குல்ல, எல்லாரும் காசே இல்லைன்றாங்க. ஆனால் கடை ஃபுல்லாக தான் இருக்கு. கைஸ் வந்தது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ அவன் நிச்சயதார்த்தத்தில் உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன். வீடு கால் பண்ணால் கட் பண்ணி விடுறான். வீடு எங்கே இருக்குன்றது தெரியல, தப்பான லொக்கேஷனுக்காக வந்துட்டோம். ஃபோன் எடுக்க மாட்டேடா, வழி தெரியலடா. அப்படிங்களா? லொக்கேஷன் அமிச்சு எந்த வீடுன்னு தெரியல. சரி கன்னியூ ஸ்ரீ ஃபோன் பண்ண. கைஸ் இவன் யாருன்றது உங்களுக்கு தெரியும்ல, விளாகுடா. கடிவாளம் போட்டு வச்ச ஆசைய கடலாக பொங்க வச்சு நீ போதைய. இவர்தான் ஜிகிருதண்டா தலைவர். பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா மாமனாத்தில் இருக்க கைஸ். ஆமாக்கா அடுத்து கப்பலா பிராங்க் பண்ணலாம். கப்பலா பிராங்க் பண்ணலாம். கப்பலா பிராங்க் பண்ணலாம். காருக்குள்ள விட்டு
லிட்ரலி பிரசன்யாவுக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிறப்போ அந்த பொண்ணு மாதிரியே தான் இருந்துச்சு. ஏறி ஃபோட்டோ எடுத்து சொல்லி அப்புறம் சைடில் திரும்ப சொல்லுவோம். அதே சைடில் திரும்ப சொல்கிறான். சைடில் திரும்ப அங்கிட்டு. இதையும் பழைய ஃபோட்டோ இவனோட பழைய ஃபோட்டோ வச்சு மேட்ச் பண்ணி நம்மளோட தான் பழைய ஃபோட்டோ பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குண்டா. பிரசன்யாவுக்கு ஒரே டிப்ரெஷன். உனக்கு அப்படி இருந்தேன்னு கவலை, அந்த பிள்ளைக்கு இப்படி ஆக போறேன்னு கவலை. அப்படியா? நீ ஒல்லியா இருக்கிறன்னா நாங்களும் ரொம்ப நேரம் சோத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எவனும் வர மாதிரி தெரியல. சீல இருக்காரு மாப்பிள்ள. ஆமா, அவனுக்கு இப்ப பசிக்காது, தாகம் எடுக்காது, ஒண்ணும் எடுக்காது. எல்லாம் 2 வருஷத்துக்கு. ஆனா பிரச்சனையா நமக்கு கல்யாணம் ஆகும்போது கூட நம்ம வயசு அதிகமாகிட்டு தோணலை. நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது நமக்கு ரொம்ப வயது அதிகமாக லைட்டிங் வேலை கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு வயசாயிட்டே தெரியுது. அதான் நமக்கு ஆகும்போது கூட நமக்கு சின்ன வயசு மாதிரி தான் தோணுச்சு. அந்த கேட்ச் பண்ணல. இப்போ எல்லாரும் கல்யாணம் பண்ணுறத வச்சு நம்மளும் எக்ஸ்பீரி ஆகிட்டு வரோம். வேர்ல்டு கப்ஸ் ஆகிடுச்சு. வேர்ல்டு கப்ஸ் எக்ஸ்பீரி ஆகிட்டு வரோம். என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்த உடனேவும் இது பொண்ணோட வீட்டில் நடக்குது. பொண்ணோட வீட்டு அட்ரஸ் எங்களுக்கு தெரியாது. அதனால் அவனை வந்து மேப்பில் அனுப்ப சொன்னேன். மேப் லிங்க்கு அதையும் ஃபாலோ பண்ணி வந்துட்டோம். வீட்டுக்கு முன்னாடியே நின்றுட்டு வீடு எங்கன்னு தெரியாமல் காமன் நேரமாக இங்கிட்டே சுற்றிக்கிட்டு வந்துருக்கிறோம். ஆமாண்டா, அவனே வேற ரெடி பண்ணி இப்போ உன்னை பற்றி தான். சரி வாங்க கேக் வெட்டலாம். எத்தனைடா இருந்தது வெட்டி சாப்பிட்டு போகலாம். அப்படியா? அதாவது கேக் வேணும் காலி பண்ணுறாங்க. வெட்டிங்க்கு முத நாள் உனக்கு பர்த்டேவா? வெட்டிங்க்கு முத நாள். வெட்டிங்க்கு முத நாள் பொண்ணுக்கு பர்த்டே, என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு மாப்பிள்ளைக்கு பர்த்டே. எப்படி ஒரே செலவு? அதுதான் ஃபியூச்சரில் செலவாகக்கூடாதுன்ட்டு. அப்படியா? ஆய் சொல்லிடுங்க. இப்போவே ஐஸ் வைக்கிற பார்த்தியா? ஆக்டிங்லையா? அப்படியா? படா பீஸ், இது குட்டி பீஸ். இதுதான் படா பீஸ், இது குட்டி பீஸ். யாரு மாட்டிக்குவாங்க அப்புறம் வீட்டில். ரிலீஸ் ஆகும்போது வெற்றிகரமா நம்ம இடத்த நெருங்கி விட்டோம். ஒரு வழியா சாதிச்சிட்டோம். அது வாட்டி போனதா இருக்கும். என்னடா ஓட்டு கேட்க போற மாதிரி வணக்கம் போடலாம். இல்ல இதுவும் ஒரு ஓட்டு தானே. பாய். உடனே பாய் முடியும். நாங்கள் கிளம்பிட்டோம்னா இவனும் கிளம்பிடுவோம். பரவாயில்லையா? பாத்தி அவனுக்கு என்ன ராஜா இதெல்லாம் இந்த மாதிரி எப்படி 2 வருஷத்துல விஜய் கல்யாணம் ஆகும். இன்னைக்கு எப்படி நான் தனியாக அதுக்கப்புறம் அந்த மாதிரி இவங்க என்ன தனியாக உட்காந்துருப்பாங்க. போகலாமா? பாய்.
கைஸ் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. மணி கிட்டத்தட்ட 11 மணி ஆகுது. ரொம்ப லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு. கைஸ் நிஜமாவே ஒரு மோஸ்ட் மெமரபிள் டே. நம்ம என்ன சொல்கிறது, நம்ம கூட இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கா என்கேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் கல்யாணம், அதுக்கடுத்து நடக்க போகுது. இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் அங்கே சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பீரி ஆகிறோம் அப்படின்றது இப்போ தான் தெரியுது. பெரிய பையன் பசங்க நம்மலாம் கேட்குற டவுட்டு கேட்குறேன். எருமை மாடுக்கடா வயசாச்சு உனக்குலாம்? எருமை கடை வயசாச்சு. ஆமாம், நான் ஒரு ரீலில் கூட பார்த்தேன். 98, 99, 2000 வந்து இன்னும் கிட்ஸ் கிடையாது. சத்தியமாக இப்போ வரைக்கும் வந்து எனக்கு நான் ஒரு பெரிய பையன் பண்ணுறது எனக்கு ஏற்றுக்கவே இல்லை தெரியுமா. ஜாய்ஸ்டிக் வாங்கி வச்சுருக்கேன், கேம் விளையாடுறதுக்கு, ஃபோனில் அத்தனை கேம் ஏற்றி வச்சுருக்கேன். அதே மாதிரி இவரும் எனக்கு இந்த ஒய்ஃப்ன்ற ஃபீலிங்கே வரல. ஐயோ ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற மாதிரி இருக்குது. ஹாஸ்டல் தான் சொல்கிறேன் நான். ஃபீலிங்காக இருக்கு. ஏன் உனக்கு? ஏன் நமக்கு வயசாகுதுன்னு. நமக்கு வயசாகுது. ஆமாம், இத்தனை நாள் எனக்கு இந்த அளவுக்கு பெருசாக தெரியல, இப்போ கொஞ்சம் ஃபீல் ஆகுது. கரெக்ட். ஸோ காய்ஸ், இந்த வந்து காம்போ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. எந்த காம்போ? அதாவது இந்த ட்ரெஸ் காம்போ. இந்த ட்ரெஸ் காம்போ. ஆமாம், இதில் வந்து நாங்கள் வேற ரீல்ஸ் வேற எடுத்துருக்கோம். ஒரு டிரான்சிஷன் வீடியோ மட்டும் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டோம்னா வெஜ்ஜு தான் சாப்பிட்டோம். நிறைய சாப்பிட்டோம். நிஜமாக சொல்லுவேன், நான் நிறைய சாப்பிட்டேன். நான் பாதி தான் சாப்பிட்டேன். காய்ஸ், உங்களுக்கு தெரியுமா, நான் 56 கிலோல இருந்து 53 கிலோ ஆயிட்டேன். 3 கிலோ குறைஞ்சிட்டேன். ஆனால் வந்து எனக்கு ஒரு இது என்னன்னா, என்ன சொல்றது, அங்கே போனவங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து சொன்னாங்க, ஃபோனில் பார்க்க குண்டா இருக்கீங்க, ஆனால் ஃபோனில் பார்க்க குண்டா இருக்கீங்க, நேரில் ஒல்லியாக தான் இருக்கீங்கன்னா, ஃபோனில் உண்மையிலே குண்டா தெரியுறேன். அதே மாதிரி கல்யாணம் பொண்ணு அதுதானே சொல்லுச்சு. கல்யாணம் பொண்ணு பார்த்தீங்களா, எப்போ ஒல்லியாக தான் இருக்கேன், ஃபோனை தான். ஆக்சுவலாக இப்போ வந்து அந்த கல்யாண பொண்ணு மாதிரி இருந்தா, இப்போ உனக்கு தெரியுதா, அந்த பொண்ணை கம்பேர் பண்ணும்போது குண்டா தான் இருக்கேன். ஏன்னா நான் அப்படிதான் இருந்தேன். அந்த பொண்ணை பார்க்குற மாதிரியே தான் இருக்கு எனக்கு. ஓகே கைஸ், இதோட அந்த vlog முடிச்சுக்கலாம். நீங்கள் லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு கொண்டு போய் இந்த வீடியோ வந்து போய் சேரும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்டு இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.